மகாஞானி ஜெகத்குரு ஆதிசங்கரர். வேதங்களின் உண்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்லி தர்மத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தார். ஒருநாள் அவரின் புனித பயணம் கர்நாடகத்தின் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த கொல்லூருக்கு அருகிலுள்ள கொடச்சாதிரியிலுள்ள சித்திரமூலக் குகையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். நாட்கள் கடந்தன. அவரின் தவப்பலன் கனிந்தது. திடீரென கருணை நிறைந்த தாயாக மூகாம்பிகை அம்மன் காட்சி தந்தாள். அம்மனைக் கண்ட ஆதிசங்கரர் கண்களில் ஆனந்தக் கண்ணீருடன் கைகளை கூப்பினார். அவர் மெதுவாக வேண்டினார், அம்மா, உன் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும். என்னுடன் வாருங்கள் தாயே. அப்போது அம்மன் புன்னகையுடன் கூறினாள், சங்கரா, நான் உன்னுடன் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ முன்னால் நட, நான் உன் பின்னால் வருவேன். எந்த சூழ்நிலையிலும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆதிசங்கரர் தலைவணங்கி சம்மதித்தார். அதன்பின் தெய்வீக பயணம் தொடங்கியது. முன்னால் ஆதிசங்கரர் நடந்தார். பின்னால் அம்மனின் சிலம்பொலி. ஜல் ஜல் ஜல். அந்த ஒலி அம்மன் தன்னுடன் வருகிறாள் என்ற நம்பிக்கையை அவருக்கு கொடுத்தது. அவர்கள் காடுகளை கடந்தனர், மலைகளை கடந்தனர், ஆறுகளை கடந்தனர். பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு தருணத்தில் திடீரென அம்மனின் சிலம்பொலி நின்றது. முழு காடும் அமைதியானது. காற்றின் ஓசையும் நின்றது. ஆதிசங்கரரின் மனதில் பதட்டம் எழுந்தது. அம்மா, இன்னும் என்னுடன் வருகிறாயா? அந்த ஒரு கணம் மனதில் வந்த சந்தேகம் அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் திரும்பி பார்த்தார். அந்த நொடியில் மூகாம்பிகை அம்மன் அங்கேயே நின்றாள். தெய்வீக ஒளியில் பிரகாசித்தாள். அம்மன் கருணையுடன் கூறினாள், சங்கரா, நீ நிபந்தனையை மீறிவிட்டாய். இனி நான் இங்கேயே தங்குவேன். இந்த இடத்திலிருந்தே உலக மக்களுக்கு அருள் புரிவேன். ஆதிசங்கரர் தலை குனிந்து அம்மனை வணங்கினார். அந்த தெய்வீக இடமே இன்று உலகப் புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலாக விளங்குகிறது.